அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. என் இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புங்கள். தெய்வமே, மது இல்லம் புனிதமானது, மது இல்லம் மகிமை வாய்ந்தது, மது இல்லம் ஆசீர்வாதத்திற்குரியது. இறை இல்லத்தில் வாழ்வது மேன்மையானது என திருப்பாடல் ஆசிரியர் குறிப்பிடுவார். தாவீது அரசர் திருக்கோயிலை கட்டி எழுப்புவதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். ஆனால் நீர் சாலமோன் அரசருக்குத்தான் அதற்குரிய பாக்கியத்தை கொடுத்தீர். எதிரிகளால் இறை இல்லம் தகர்க்கப்படும் பொழுது, சிதைக்கப்படும் பொழுது மக்கள் அதை பார்த்து கண்ணீர் விட்டு கதறினார்கள். உமது ஆலயம் புதுப்பிக்கப்படும் பொழுது, மீண்டும் கட்டி எழுப்பப்படும் பொழுது ஆனந்த கண்ணீர் விட்டார்கள். மது இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்ற தேவ வாக்கு கிணங்கு மது இல்லத்தின் வியாபார கூடமாக மாற்றப்படும் பொழுது நீர் வெகுண்டெழுந்தீர். சாட்டையால் அடித்து விரட்டினீர். என் தந்தையின் இல்லத்தில் நான் இருக்க வேண்டும் என்று தெரியாது என்று ஆதங்கப்பட்டீர். ஆண்டவரே, என்றும் எத்தனையோ ஆலயங்கள் புதிதாக கட்டி எழுப்பப்படுகிறது, பல ஆலயங்கள் புதுப்பிக்கப்படுகிறது. ஆண்டவரே, நீர் தாமே அதன் கட்டமான பணிகள் அனைத்தையும் ஆசீர்வதியும். அரசாங்கத்தின் அனுமதி கிடைக்க, பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட, எந்த ஒரு பிரச்சனை, விபத்து, ஆபத்தில்லாமல் பணிகள் நடைபெற, மது ஆலயம் மகிமை வாய்ந்த விதத்தில் கட்டி எழுப்பப்பட, அதற்காக எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகள் ஆசீர்வதிக்கப்பட அருள் தரும்படி புதிய ஆலயங்களை கொடுக்கிறோம். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.